ஆனால் வந்து புல்ல பூந்துருச்சு கிராமத்துக்குள்ளே. அது வந்து ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அதை வந்து எப்படி துரத்துறாங்க, எந்த மாதிரி அலாம் கால் கொடுத்து துரத்துறாங்கன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்களான்னு தெரில, எங்களுக்கு வந்து ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. ஏன்னா அவங்க வந்து எப்படி சவுண்டு போட்டு அந்த எலிஃபெண்ட் எப்படி துரத்துறாங்க, வெளியே துரத்துறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. நாங்கள் ரொம்பவே கொஞ்சம் பயந்துட்டோம். ஏன்னா அது வந்து அந்த பக்கம் போயிடுச்சு, இங்கிட்டு வந்து தான் நம்ம ரூம் பக்கத்தில் முன்னாடியே வந்திருக்கோம். அதனால் நாங்கள் கொஞ்சம் பயந்துட்டோம். நாங்கள் இந்த மாதிரி ரூம் பக்கத்தில் எலிஃபெண்ட்டை பார்க்குறோம் நைட் டைமில். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பயணத்தை வந்து நீங்களும் பண்ணியிருக்கீங்களான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இந்த வீடியோக்குள்ளே உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். இந்த அட்வென்ச்சரை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இனி பார்த்திங்கன்னா 8 போகுது. நம்ம வந்து இப்போது பந்திப்பூர் செக் போஸ்ட்டில் ரீச் ஆக போகிறோம். சரி, ஸ்மாலாக டீ ஒன்று போகலான்னு சொல்லி டீ குடிச்சிட்டு நம்ம அப்போ கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா நம்ம முதுமலை வசனக்குடி போக போகிறோம். வசூலரசன் தான் வந்து வசூல் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வைக்கலில் போனவங்க வசூலரசன் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. பந்திப்பூர் ரோட்டில் இப்போ வந்து யானை வந்து வண்டியெல்லாம் மறைச்சி பழத்தெல்லாம் எடுத்து சாப்பிட்டுருக்குன்னு சொல்லி அந்த வசூலரசன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்போம், லக்கு இருந்தால் நம்ம அவனை பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம பார்த்திங்கன்னா பந்திப்பூர் ரோட்டில் என்ட்ரி ஆகிட்டோம். நம்ம என்ட்ரி ஆகி நம்ம போயிட்டுருக்கோம். கொஞ்சம் இருட்டிருச்சு. நமக்கு கரெக்டாக இந்த டைம் தான் சைட்டிங்கான டைமிங்கு. அதனால் நம்ம இந்த டைமை பார்த்து நம்ம வைக்கில் எடுத்துகிட்டு போகிற வழியில் ஏதாச்சும் அனிமல்ஸ் ஏதாவது ஸ்பாட் ஆகுதான்னு சொல்லி அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தோம். நம்ம வசூலரசன் தான் நின்றுட்டுருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா நம்ம லக்குக்கு நிற்கிறானா இல்லை உள்ளே போயிட்டானான்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஒரு கரும்பு வண்டியை நிப்பாட்டி வசூல் பண்ணியிருக்கான். அதனால் நம்ம பார்க்கலாம் ஏதாச்சும் நமக்கு எதாவது லக்கு இருக்கான்னு சொல்லி. நீங்கள் வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம போய் கொஞ்சம் தூரத்தில் எந்த ஒரு அனிமல்ஸுமே நமக்கு ஸ்பாட் ஆகலை. வசூலரசனையும் காணோம், அவன் உள்ளே போயிட்டானா என்னன்னு தெரியல. நமக்கு ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம். நம்ம பந்திப்பூரோட ஆர்ச்சி வந்துருச்சு. நம்ம அதிலேருந்து ஏதாச்சும் அனிமல்ஸ் ஸ்பாட் ஆகுதான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம முதுமலைக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். பந்திப்பூர் ரோட்டில் நமக்கு எந்த ஒரு அனிமல்ஸுமே ஸ்பாட் ஆகலை. நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து எலிஃபெண்ட்டை ஸ்பாட் பண்ணியிருக்கோம். அது வந்து இப்போ வரப்போகுது. நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எலிஃபெண்ட்டும் பார்த்தாச்சு, இந்தியன் காரும் இந்த ரோட்டில் பார்த்தாச்சு. வரும் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ஏன்னா சரியாக எடுக்க முடியல எங்களால். ஏன்னா நாங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தனால சரியாகவே எங்களுக்கு உழுவலை, பின்னாடி வீடியோ எடுக்க முடியல. அதனால் லைட்டாக அதை நீங்களும் பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கேன். ஆனால் நம்ம பைக்கில் போயிருந்தனால எடுக்க முடியல. நம்ம இந்த வாட்டி தான் ரொம்ப ஏமாற்றத்தோடு திரும்புகிறோம். ஏன்னா வெறும் 4-5 யானை தான் பார்த்தோம். நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் 82 யானையை பார்த்தோம் இதே ரோட்டில். நம்ம பெரிய ஏமாற்றத்தோடு நம்ம இந்த ட்ரிப்பில் திரும்புகிறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். ஒரே பயணத்தில் நம்ம 82 யானைகளை பார்த்துருக்கோம். அது பந்திப்பூர் டு முதுமலை ரோட்டில் ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். அது நம்ம காரில் பயணம் பண்ணியிருந்தோம். இப்போ நான் வந்து பைக்கில் பண்ணனால கொஞ்சம் பயந்துகிட்டே தான் போனோம். அதனால் என்னால் ஃபுல்லாக கவரேஜ் பண்ணி எடுக்க முடியல. நான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன், பாருங்கள். நம்ம ரூம் பக்கத்தில் போக போகிறோம். நம்ம ரூம்லேருந்து தான் அட்வென்ச்சரே ஸ்டார்ட் ஆக போகுது. மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட பயங்கரமாக இருக்க போகுது. வீடியோவை பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
தெப்பக்காடு டு மசனகுடி செக் போஸ்ட் ரீச் ஆகிட்டோம். நம்ம இங்கேருந்து நம்ம ரூமுக்கு வந்து மாவனல்லா போகிறோம். நம்ம மாவனல்லாவில் தான் ரூம் ஸ்டே பண்ணியிருந்தோம். பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் அதை வந்து ரியலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அது வந்து உங்களுக்கும் கிடைக்கும் தான் நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டும் அடுத்தடுத்த அட்வென்ச்சரான வீடியோலாம் போட போகிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா மசனகுடி என்ட்ரான உடனே காட்டு பண்ணிங்க நமக்கு முன்னாடி ரோட்டை கிராஸ் பண்ணி அப்படியே ஓடுதுங்க அழகா பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போகிற வீடியோ எடுக்க முடியலங்க. ஏன்னா நம்ம ஃபோனில் மேப் போட்டிருந்தனால எடுக்க முடியல. நம்ம ரூமுக்கு போய் என்ட்ருக்கு கூட ஆகலைங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் சைடில் கெஸ்டஸ்லாம் இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா லைட் அடித்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது என்னன்னு கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்களே கேளுங்க. என்ன ப்ரோ சீத்தா சவுண்ட் விட்டுச்சாமா? சீட்டாவா கேட்டிருந்தாங்க. This is place? Yeah. This side. Okay. இது ஹைட் பிளேஸ் இருக்குங்க. ಈ ಸ್ಪಾಟಲ್ಲಿ ಒಂದು 1 year back ಓಕೆ ಲೀಪರ್ಡ್ ಇದು ಬಫೆಲೋ ಅಟ್ಯಾಕ್ ಆಗಿ. बफेलो क्या मुझको या भैंस को चीता मार के था. ഇന്നലെ ആന സൗണ്ട് ഇട്ടത് ഇവിടുന്ന് അവിടെ കേട്ടിട്ടുണ്ട് 1 kilometer. അങ്ങനെ അവര് കേട്ടിട്ട് ഇവിടെ വന്ന് നോക്കുമ്പോ ഇവിടെ ആന നൈറ്റ് 1 മണി 12 മണിക്ക് ചട്ടാപ്പുട്ടാന്ന് ഭയങ്കര സൗണ്ട്. ഇന്നലെ നല്ല ഇതായിണ്ടായിരുന്നു ഉറങ്ങി. ಹಂಗೆ പോരാ എന്ത് പ്രശ്നമില്ല? പ്രശ്നമുണ്ട്. പ്രശ്നമുണ്ടാ? ചില ടൈം ഉള്ളിൽ പ്രശ്നമുണ്ട്, പിടിച്ചിട്ടില്ലെങ്കിൽ പ്രശ്നമില്ല. പ്രശ്നമില്ല. അതെ അത്രേ ഉള്ളൂ. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போன வாட்டி அவங்க இந்த ரூமில் ஸ்டே பண்ணும்போது லெப்பர்டு வந்து காட்டு மாடை அடித்து இழுத்துட்டு போச்சாங்க. பஃபலோவை நம்ம இந்தியன்காரை அடித்து இழுத்துட்டு போனதை பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து சவுண்டு கேட்டிருக்கு. ஆனால் எங்களால் பார்க்க முடியல, சவுண்டு கேட்டுருச்சு. அவங்க வந்து பார்த்துருந்தாங்க. அப்போ கேட்டப்போ இங்கே வந்து லெப்பர்டு வந்து சவுண்டு கொடுத்துச்சு. நாங்கள் இதே பிளேஸில் தான் போன வாட்டி லெப்பர்டை வந்து சைட்டிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம உள்ளே போய் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு போயிட்டு இருந்தோங்க. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதை நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். அட்வென்ச்சரான ஒரு இரவுன்னு தான் சொல்லலாம். நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பண்ணதே இல்லை. ரொம்பவே த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. நமக்கு வந்து திக்குன்னு தான் போச்சு இந்த பயணம் ரொம்பவே. ஆனால் இதுக்கு பின்னாடி சைடு தான் முந்தானத்து வந்து எலிஃபண்ட் வந்திருக்கு. அங்கே ஒரு மரம் இருக்கும் பாருங்கள், மூங்கி மரத்தை வந்து உடச்சிட்டு இருந்திருக்கு. அதை வந்து நம்ம முந்தானத்து ரூமில் இருந்தவங்க பார்த்துருக்காங்க. நம்ம ரூமோட ஓனர்னு சொன்னார், அந்த பக்கம் வந்து எலிஃபண்ட் உடச்சிச்சு முந்தானத்து வந்து அப்படின்னு சொல்லி. நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி நம்ம போய் பார்த்துட்ருக்கோங்க பாருங்கள். இதெல்லாம் காடு ஃபாரஸ்டா? ஃபாரஸ்ட் कहाँ कहाँ क्या देखो दिया? नहीं दिख रही. देखो दिया. हाँ उल्लू कहाँ है वक्तवा? देखो दिया. हाँ वो बूची हाँ कहाँ है तुम ना दिख रहा? मेरा टार्च देखो दिया. ये चना वो तुम्हें लाइट ऑफ करो. तुम्हें टार्च देखो मैं डालता हूँ. देखो आप इधर डालो सर, इधर डालो. अंकी चमक रही देखो जी वहाँ. ये साइड डालो आप. हाँ देखिए दिख रहा. चलो अंदर देखिए तुम जरा क्या कहते हैं देखिए जानवर. ये इतना बस इधर करंट ಇಲ್ಲ ಅಲ್ಲ भाई? वो बूची होगा अब गलती अंदर जाको आएंगे. ये सब एलिफेंट आने का जगह है ना? जगह कल यहाँ एलिफेंट आया था. किधर? इधर वो इधर. आप इधर ही हो? इधर स्टे हो आप?
अम्मा आज स्टे कल रूम பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா ஸ்டே பண்ணி என்றைக்கு ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாங்க. நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம்னு சொல்லி சொன்னோம். கொஞ்சம் அவங்க ஹிந்தி பேசுகிறவங்க போல், கர்நாடகா அவங்க. நமக்கு கொஞ்சம் உருது தெரிஞ்சதுனால நம்ம அதை வச்சு பேசிகிட்டு இருந்தோம். நம்ம வந்து இங்கே வந்து இப்போ தான் நம்ம இன்னும் ரூம்குள்ளே கூட போகல, அதுக்குள்ளே எல்லாம் சைட்டிங் பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து அவங்கள போட்டு ஏதாவது சவுண்டு போட்டுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம அதனால் நின்று இங்கே வந்து பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், ஃபினிஷிங்லாம் வேறு இருக்குது. அதை தாண்டி நம்ம போகக்கூடாது, அதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ரூம் பக்கத்தில். ஏன்னா போன வாட்டி அவங்க வந்தப்போ பார்த்திங்கன்னா இங்கே லெப்பர்டு வந்து ஒரு மாடை ஆன் பண்ணி போயிருக்கு, பைசனை. அதனால் அந்த இடத்துக்கு வந்து இப்போ போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் அப்படியே சும்மா லைட் அடித்து பார்க்கலான்னு சொல்லி நம்மளும் வந்து பார்த்துட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா அங்கே ஒரு குகையாட்டம் இருக்குது, அது வந்து எலிஃபெண்ட் போயிட்டு வர இடமாம்மா. அது இடம் பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. நம்ம ரூம் ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா நாய் வந்து குலைச்சிக்கிட்டே இருந்துச்சுங்க. ஏன்னா நமக்கு பக்கத்தில் அந்த பக்கம் ரூம் ஸ்டேலாம் இருக்குது. அவங்களும் லைட் அடித்து பார்த்துட்டே இருந்தாங்க, என்ன எதாவது அனிமல்ஸ் எதாவது வந்துருச்சா, டைகர் லெப்பர்டு தான் வந்துருச்சான்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தாங்க. நம்மளும் லைட் அடித்து அப்படியே பார்த்துட்டு இருந்தோம், ஏதாச்சும் அனிமல்ஸ் எதாவது சைட்டிங் ஆகுதான்னு சொல்லி. ஏன்னா நாயோட அலாம் கால் ரொம்ப அதிகமாகவே கேட்டுகிட்டே இருந்துச்சுங்க. ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருந்துச்சு. நம்ம என்னடா அது இவ்வளோ நேரம் கத்துதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தோம், லைட் அடித்து அங்கிட்டும் இங்கிட்டும். ஆப்போசிட்லேயும் ரூம்லேருந்து நம்ம பக்கம் டார்ச் அடித்து பார்த்தாங்க. நம்ம டார்ச் எடுத்து பார்க்கவும் அவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ரூமில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டார்ச்சர் அடித்து பார்த்துருந்தாங்க. நாயோட அலாம் கால் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். झाड़ के बाल देखो पड़तिருக்கு பாரு. कहाँ जे तुम लोग बाला देख बैठ को ऐसा அது கூத்தி இருக்கு. அது உட்காந்துருக்க ஸ்டைலை பார்த்தாவே தெரியுது அது லெப்பர்டு தானே. ஆனால் எங்கள் கணிப்பு வந்து லெப்பர்டு. நீங்கள் ஏதாச்சும் டைகரா லெப்பர்டான்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். टाइगर आजा कौन जा रही सो ए मुख्तार भाई आ जाओ नको ए मुख्तार भाई ये आवाज नहीं பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கண்ணு தெரியுது. லாங்லேருந்து பார்த்தா அது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதனால் நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலான்னு சொல்லி நம்ம போயிட்டுருக்கோம். அப்போனா க்ரீன் சைடில் தான் கண்ணு தெரிஞ்சிச்சு. அது மேபி லெப்பர்டாக தான் இருக்கணும். பட்டு பார்ப்போம், என்னன்னு பார்ப்போம். நம்ம ரூமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நான் டாகோட அலாம் கால் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்குது. அது என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அது லெப்பர்டு தான். அது நீங்களும் பாருங்கள், அது எப்படி உட்காந்துருக்குன்னு சொல்லி பாருங்கள். அது நம்மளை திரும்பி பார்த்துருச்சு. நம்மளை பார்த்துட்டு அது ஓடவே இல்லை, உட்காந்துருந்துச்சு. கொஞ்சம் நம்ம இங்கிட்டு லைட் அடித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்ச நேரத்தில் மிஸ் ஆகிடுச்சு. அது எங்கிட்டு போச்சுன்னே தெரில. நம்ம அப்படியே சரி நம்ம இதுக்கு மேலே இங்கே நிற்க வேண்டாம்னு சொல்லி நம்ம அப்படியே மறுபடியும் ரூம்குள்ளே கிளம்பிட்டோம். இதுக்கு மேலே அங்கே நின்னா டேஞ்சர் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே மறுபடியும் கிளம்பிக்கிட்டு வந்துட்டோம். அது உட்காந்துருக்க சைடில் பார்த்தா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது லெப்பர்டு தானே. நம்ம ரூம் பக்கத்துலேயே, நம்ம ரூமுக்கும் அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம ரூம் பக்கத்துலேயே தான் பார்த்தோம். அது நம்ம லைட்டை எடுத்துகிட்டு இந்த பக்கம் சவுண்டு வந்துச்சுன்னு சொல்லி இங்கிட்டு திரும்பி நீங்கள் லைட் அடித்து பார்த்தோம்னா அந்த லெப்பர்டு எங்கிட்டு போச்சுன்னே தெரில, அது மிஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம அப்படியே சரி நம்ம ரூம்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரூம்கிட்ட வந்துட்டோம். ரூம்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் வந்து சவுண்டு போடுற சவுண்டு கேட்டுச்சு. அதை தான் பார்த்துட்ருக்கோம், பாருங்கள் நீங்களும். इधर ऑफ करो ऊपर जा ये एलिफेंट लड़ाई एलिफेंट संडे एलिफेंट गाइस एलिफेंट स्पॉट ஆயிடுச்சு நம்ம ரூம் பக்கத்துல. நல்ல ஒரு சவுண்ட். ओ बहुत साउंड आ रहा है. लाइट में साउंड लगा बहुत खराब साउंड है. लाइट ऑफ करो बोलता हूं. साउंड होता है वो दवा
ಏನು आवाज ना லைட் ஆஃப் பண்ணுங்க கொஞ்சம் நேரம் லைட்டில் ஆஃப் பண்ணுங்க இங்கிட்டு வாங்க லைட்ஸ் ரொம்ப அப்படி திக்குன்னு இருக்கு நம்ம ரூம் பக்கத்தில் லைட் ஆஃப் பண்ணால் சவுண்ட் வருது கேட்குது ಬಚ್ಚ ಅದ ಓ ಬಚ್ಚ ಇದೆಯಾ ಅದೇ ಚಿನ್ನದ ಅದು ಕರ್ಸಿಲ್ಲ ಚಿನ್ನದಿಲ್ಲ ಅಲ್ಲೋ देखिए उधर जाएंगे नीचे जिंग से ऊपर जाएंगे उधर जाएंगे அங்கெல்லாம் போகிறது ரொம்ப டேஞ்சர் பை அப்படியே இன்ஜின் இல்ல பை அங்கே வேணா அங்கே போகிறது டேஞ்சர் சும்மா ஓடி போக ஆகாது சண்டை அந்த சவுண்டை நீங்களும் கேட்டிருப்பீங்க எவ்வளோ க்ளோஸாக சவுண்டு கேட்டுச்சுன்னு சொல்லி. ஏன்னா அது வந்து கொஞ்சம் உள்ளே தான் இருக்குது, ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு எங்களால் பார்க்க முடியல. ஏன்னா சவுண்டு மட்டும் தான் கேட்க முடிஞ்சு. அது வந்து யானைக்கு எனக்கு சண்டை போட்ட சவுண்டா இல்லை அது வந்து குட்டி போடுறதுக்கான சவுண்டான்னு எங்களுக்கு சரியாக தெரியல. ஏன்னா காலையில் கேட்டதுக்கு அது வந்து சண்டை போட்டிருக்கும், இல்லாட்டி ஏதோ குட்டி போட்டிருக்கும் மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் அது கேட்டுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அமைதியாகிடுச்சு. அது என்ன சவுண்டுன்னு எங்களுக்கு தெரில, எதனால் அப்படி சவுண்டு போட்டுச்சுன்னு. நம்ம கீழே வந்து லைட் அடித்து பார்க்கலான்னு சொல்லி பார்த்தோம். இங்கே தான் கேட்டுச்சு. செம்ம சவுண்டு, ஃபைட்டிங் தான் கண்டிப்பாக. நம்ம அதை பார்த்துட்டு முன்னாடி சைடு வந்து நம்ம ரூம் முன்னாடி சைடு வந்து நாயோட அலாம் கால் ரொம்ப அதிகமாக கேட்டுகிட்டே இருந்துச்சுங்க. அதனால் நம்ம வந்து நம்ம பக்கத்தில் இருக்க ரூம் கெஸ்ட்டு இப்போ எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வேகமாக போய் பார்க்கலாம், அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம், அந்த லெப்பர்டுக்கு இது மாதிரி வந்துருச்சான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாயோட அலாம் கால் ரொம்ப பயங்கரமாக கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. கேட்டு நம்ம உள்ளே போய் லெஃப்ட் சைடில் லைட் அடித்து பார்க்குறோம். அங்கே ஏதோ ஒரு அனிமலுங்க, அந்த க்ரீன் கலர் ஸ்கிரீனு கீழே அடியில் போகுது பாருங்கள், நீங்களும் அதை பாருங்கள் அது எப்படி போகுதுன்னு. அது என்ன லெப்பர்டுன்னு தான் நினைக்கிறேன், அங்கே பார்த்த லெப்பர்டு தான் அதில் உள்ளே போக மாட்டிருக்கு. அதை பாருங்கள். ஏன்னா எங்களால் சரியாக பார்க்க முடியல, அது டக்குன்னு கிராஸ் ஆகிடுச்சு. ஒரு செகண்டு கூட இல்லை, அது டக்குன்னு அடியில் பூந்து போயிடுச்சு. சரின்ட்டு நம்ம பயந்துகிட்டே நின்றுட்டே இருந்தோம். அது அங்கிட்டு லைட் அடித்து பார்த்தா அங்கிட்ட எதுவும் இல்லை, அது எங்கிட்ட போயிடுச்சாட்ருக்கு. நம்ம டாகோட அலாம் கால் கேட்டுட்டேன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். மறுபடியும் அந்த இதை பாருங்கள் நீங்களே, எப்படி டாகோட அலாம் கால் எப்படி கேட்குது நீங்களே பாருங்கள். நாய் தான் கத்துது, அது மரத்துல ஏறுது, மரத்துல நிக்கிற மாதிரி நிக்குது. நீ ரைட் சைடில் மாற்றுங்க, நவுடுது. நாய் தான் அது, இங்கிட்டு மாற்றுங்க, ஒரே இடத்துல அடிக்க பார்ப்போம். ஜூம் அவுட் பண்ணுங்க, இங்கிட்டு என்ன ஒரு மூமெண்ட் தெரியுது. சார்ஜ் கம்மியாச்சு அது உங்களுக்கு, சார்ஜ் இல்லை. ரொம்ப கண்டினியூஸாக இருக்குது. இல்லாட்டி ஏதோ அனிமல் ஸ்பாட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கிட்டு திருப்பு அது ஒரே பக்கம் அடிக்கக்கூடாது, எல்லா பக்கமும் அடிச்சு பாருப்பேன். அப்போ தான் அதோட மூமெண்ட் எதாவது இருந்தாலும் தெரியும். இந்த பக்கம் அடிங்க, இந்த பக்கம் லெஃப்ட் சைடு அடிங்க. இது கத்துதா இல்லையா? இது கத்த மாட்டேங்குது. ಗನ್ಗಿನ್ ಪುರ ಕೊರತೀರಿ இந்த நாய் கத்த மாட்டேங்குது. இங்கே இருக்கிறது
அந்த 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 சைடு தான் இருக்குமா பாய், அந்த பக்கம். ये कुत्ता ना वे वो नहीं, उनके घर के कुत्ता मार पड़ेगा कहीं। हाँ तो भाई को आवाज आएगा ना। हाँ हे 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 उसके घर के कुत्ते को कुछ पकड़ा है। நாய் பிடிச்சிருச்சுருக்குங்க, ஏதோ ஒன்று लीपर पकड़ा है उसको। ஏதோ ஒன்று பிடிச்சிருக்குங்க, சவுண்டு கேட்குது. हाँ ये पक्का है, इधर भी डालता रहा देखो। कुछ पकड़ा है। ஏதோ பிடிச்சிருச்சுங்க, அந்த வீட்டுக்காரங்க சத்தம் போடுறாங்க ஒரு. ये सुन नहीं मैंने, इधर आता गया देखो। जाएंगे उधर लकड़ी लेके। हाँ नहीं नहीं नहीं, कुछ पकड़ दिया है उसे, गले को पकड़ दिया है। इसको छेली की आवाज नहीं है। शेली का नहीं, बस कुत्ते का ही है। कुत्ते का ही साउंड चेंज हो गया है। भैया उसके पास ये देखो ये इधर ही है, ठीक है ना? ये पॉइंट है ना, उधर ही है वो। ए हीरा नहीं वो, हीरन को पकड़ते हैं इसके। ऊपर करो हाँ हाँ ऊपर करो। अंकी हाँ वांचे थोड़ा सा राइट, ये पॉइंट। हाँ वो पॉइंट वो का वो पाँव को पकड़ा है। वो टाच है ना, टाच देखो ये लेडी चल रही है ना। लेडी जा ये देखो यहाँ देखो, ग्रीन कहाँ ये देखो, ये पॉइंट के बाहर में है, ग्रीन से नहीं देखो वहाँ देखो। பார்த்தீங்கன்னா ஏதோ ஹண்டிங் பண்ண மாதிரி சவுண்டுங்க, அது ஹெவியாக இருந்துச்சு. ஏன்னா அது எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியல, அது வந்து அது என்ன சவுண்டுன்னு சொல்லி. அது நீங்களே அது பாருங்கள், அது என்ன சவுண்டுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் பார்க்கும் போது எங்களுக்கு வந்து அது வந்து என்ன சவுண்டுன்னு தெரியல. நாங்கள் எதாவது அன் பண்ண சவுண்டுன்னு நினச்சோம். அது நீங்களே பாருங்கள் அது என்ன சவுண்டுன்னு. உதிரும் போகிறேன். साउंड इसका साउंड है, ब्लूटूथ इसके अंदर ब्लूटूथ का साउंड है। ये ब्लूटूथ टच नहीं किया। हाँ इधर एक बार मार लो। वो पीपी पूछ रहे हैं क्या? ऊपर அம்மா என்னது ஆனையா? எங்க இருக்கு? எங்க இருக்கு? டார்ச் போட்டுங்க, இங்க டார்ச் போட்டுங்க. அங்க நிக்க தெரியுது. इधर टस्कर आवाज नहीं भैया, वीडियो पड़ी ना पोस्ट கொடுக்கிறேன். அங்க வாங்க. इधर टस्कर பார்த்தீங்கன்னாங்க அது வந்து பிபி ஊதியிருக்காங்க அந்த யானையை துரத்துறதுக்காக. ஆனால் எங்களுக்கு அது முதல் தெரியல, அது வந்து நாங்கள் லெப்பர்டு ஏதோ ஹண்டிங் பண்ணி சாட்டிருக்கு, அதனால தான் கத்துதுன்னு சொல்லி நினச்சோம். அப்புறம் அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டிங்க பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் வந்தனால அது பிபியில் சவுண்டு போடுவாங்களா, அது ஒரு அலாம் கலர் இருக்கு அவங்களுக்கு. அது ஊதுனா ஊர்காரெல்லாம் ஒன்று சேர்ந்து அதை துரத்துறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள் முதல்ல லெப்பர்டு நினச்சோம். பாருங்கள் அது அசால்ட்டாக எவ்வளோ தைரியமாக உள்ளே வந்துருச்சு பாருங்கள். अதான் टस्कर यहाँ रूम को वीडियो कम चल रहा है। हाँ अदे काला टी-शर्ट भैया ले आओ, उनको पूछेगा ना भाई उधर सीधा उसके मार लो, उसको ही। हाँ उधर सीधा घर के पास जा रहा है।
नहीं आओ ना टाइगर नहीं आओ भाई पूछ लो कंफर्म करो இது நவரவே மாட்டேங்குது ப்ரோ, அதே இடத்துல நிற்கிது. पूछ ले वो की को इधर सीधा उसको मारो भाई நவருது. ये वो स्पीकर का आवाज कर रही है ए यहां बराबर काफी है यहां பார்த்தீங்கன்னாங்க அவங்க அலாம் கால் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அது போகவே மாட்டேங்குது. அவங்களும் கத்துறாங்க, பீப்பிச்சு ஊதுறாங்க, அது கொஞ்சம் கூட நவரவே மாட்டேங்குது. அப்புறம் எல்லாம் ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் கத்துனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் உள்ளே போச்சு. அதை நீங்களும் பாருங்கள். அங்கே லைட் அடிக்கிறாங்க. फर्स्ट उन्होंने दालेस करते चले आ रहा इधर आ रहा फिर रहा इधर ஓடி क्या ये मुस्तु वीडियो पकड़ो जी तुम्हारा आईफोन पे भेजन के ஒரு டச் கர்றா गाइस நமக்கு லக் गाइस எலிஃபண்ட் ए जल्दी हो जी அங்கிட்டு போடு जल्दी हो भाग को यहां मैं यामर जल्दी आ वहां देखो जा रहा भाग रहा देखो वहां देखो टार चली ना ఎంత ಆನೆ ಗುರು ಅಡಿಪೊಳಿ ಸೂಪರ್ ಆಗಿದೆ ಏನ್ ಆನೆ ಅದು मजाक नहीं काज बैगन किलो एक शेर का आवाज डाल को वीडियो में पानी डाला यहां पर बीच में भी हमें क्या डाले नहीं ना शेर का आवाज है ना ಇವರೇ ಓಡಿಸ್ಬಿಡ್ತಾರೆ. टार्च मारो उधर ही जा रहा யானை உள்ள பூந்துச்சு गाइस. நம்ம ரூம் பக்கத்துல அந்த ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து துரத்திட்டு இருக்காங்க. பெரிய டஸ்கர் இங்க பாருங்க ಕಾಡಿಗೆ ಹೋಯ್ತಾರೆ ಗಂಟ ಬಂದಿತ್ತಲ್ಲ ಆನೆ ಅದು ಹೆಂಗೆ ಓಡಿಸ್ತಾರ ನೋಡಿ ಬೈ. ಅದೆನ್ನ ಪಿಪಿ ಅದು ಪಿಪಿ அந்த சத்து கோடி இருக்கா சரதெல்லாம் போகாது வந்துரும் நாளுக்கு நேரம் உள்ள போயிடுச்சு. எப்படியோ அந்த யானையை உள்ளே துரத்திட்டாங்க. நம்மளும் சேர்ந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நம்மளும் அந்த யானையை கொஞ்சம் துரத்த ட்ரை பண்ணோம். அந்த ஊர் மக்கள் எல்லாம் சவுண்டு போட்டு அதெல்லாமே உள்ளே துரத்தி விட்டாங்க. துரத்தி விட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். சரி நம்ம போய் படுக்கலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். நான் நைட்டு பார்த்திங்கன்னா மணி 1:15 இருக்கும். ரொம்பவே அட்வென்ச்சராக போச்சு இந்த இரவு. நம்ம இந்த மாதிரி ஒரு இரவை நம்ம எதிர்பார்த்ததே கிடையாது. நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்ததில்லை. ரொம்பவே நமக்கு ஒரு லக்குன்னே சொல்லலாம். இன்றைக்கி ஒரு டே மசனக்குடியில் நம்ம இந்த மாதிரி ஒரு சைட்டிங் நம்ம இது வரையும் பார்த்ததே இல்லை. ரொம்பவே செமையாக இருந்துச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக. இது மாதிரி உங்களுக்கு வந்து வைல்ட் லைஃப் வீடியோ வேணும்னா நம்ம ட்ரிப் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்காக நான் இவ்வளோ எஃபோர்ட் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்லையும் தான் நாங்கள் இன்னும் நிறையா வீடியோ போடுறதுக்காக எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே மக்களே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் மக்களே.